Hi students, இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். இதுலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனான நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் ஃபர்ஸ்ட் லைன் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷனோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ்னு ஒரு வேரியபிள், அதுக்கு 100ன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து கர்சர் தேர்ட் வந்து இங்க வரும். ஸோ சேஞ்ச் அப்படின்றது எதுவுமே கிடையாது, இது ஒரு ஃபங்க்ஷனோட நேம். சேஞ்ச் அப்படின்றது என்னது? இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நேம். ஸோ இங்க போகும். இங்க போறப்ப இங்க ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? p is equal to 10, then q is equal to 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. குளோபல் வேரியபிள் என்ன? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இஃப் அந்த p யோட வேல்யூ, இந்த சிம்பிளோட நேம் என்ன? ரிமைண்டர். ரிமைண்டர்னா நம்ம நார்மலா டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற, நார்மலா நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர், இங்க கிடைக்கிற ரிமைண்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்கிறதா இந்த சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த ரிமைண்டரை எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ எதை பண்ணா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10. ஸோ நம்ம 10 பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? கண்டிப்பா இது கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நான் பண்ணி காட்டிக்கிறோம். 10 by 6. 1s are 6. பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 4. ஸோ இந்த 4 அப்படின்றதா எனக்கு ரிமைண்டர். பட் இங்க நம்ம செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன? 0. ஸோ 0 ஆகல அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்ஸ் கண்டிஷன் தானே. எல் கண்டிஷன் வரும். எல்ஸ் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா x is equal to x plus 50. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்க என்ன இருக்கு? 100 plus 50. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு? எக்ஸோட வேல்யூ வந்து 150 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. சரியா? இப்ப நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்கோம்? சம் கொடுத்திருக்கோமா? ஸோ சம்ம நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு பி. பியோட வேல்யூ என்னது? 10 பிளஸ் கியூட வேல்யூ என்னது? 25. தென் எக்ஸோட வேல்யூ என்னது நமக்கு? 150. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்க போற வேல்யூ என்னது? 185. ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 185. இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கப்ப என்ன பண்றோம்? பி கியூ அண்ட் சம். பில என்ன வேல்யூ இருக்கு நமக்கு? 10 hash, then Q ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? 25 டாலர் 185. ஸோ இந்த வேல்யூஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் சேஞ்ச்ல என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஓகே, ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்றப்ப இப்ப P யோட வேல்யூ என்ன ஆயிடும்? 18. தென் Q ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 50. சரியா? இப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா P யோட வேல்யூ வந்து 18. இதை 6ஆல டிவைட் பண்ணோம்னா 6 3s are 18. ஸோ நமக்கு கிடைக்க போற ரிமைண்டர் என்ன? 0. ஸோ அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம என்ன பண்ண சொல்லியிருப்போம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 100ன்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ என்னது? 150 பிளஸ் 100. ஓகே, இப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? 250 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இப்ப இங்க வந்து சம் பண்ண போறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது? 18 plus 50 plus 250. ஓகே, ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணா நம்ம எஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 318. சரிங்களா? எஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 318. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம அவுட்புட் கரெக்டா வருதா நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இது. சரியா? ஸோ 18 hash, then Qயோட வேல்யூ வந்து 50 டாலர் அண்ட் தென் எஸோட வேல்யூ 318. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ற வேல்யூ வந்து p is equal to 30, then q is equal to 100. நெக்ஸ்ட் x is, இப்போ எந்த கண்டிஷன் இதுக்கும் என்ன பண்ணும்? 6th கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும் 6th கண்டிஷன் நமக்கு? ஸோ டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்ணிட்டு டிவைட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30யா 6 6 5s are 30. ஸோ அப்போயும் நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0 கிடைக்குமா? ஸோ அப்போ என்ன பண்ணிடும்? இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ், ஸோ கரெக்ட் கடைசியா நம்ம சேஞ்ச் பண்ண எக்ஸோட வேல்யூ என்னது? 250 பிளஸ் 100. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 350. சரியா? இப்போ கரண்டா நம்ம கிடைச்ச எக்ஸோட வேல்யூ என்னது? 350. நெக்ஸ்ட் சம் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 பிளஸ் 100 பிளஸ் 350. ஸோ இப்போ நம்ம
ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போற வேல்யூ என்னது 130. ஸோ 130னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ மொத்தம் s is equal to 480. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா p-ஓட வேல்யூ வந்து 30 hash, then q-ஓட வேல்யூ வந்து 100 $480. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற ஃபைனலான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் கிடைச்சதுதான் இந்த வேல்யூ. சரியா? ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் கால்க்கு கிடைச்சதுதான் இந்த வேல்யூ. தென் தேர்ட் ஃபங்க்ஷன் கால்க்கு கிடைச்சதுதான் என்னது இந்த வேல்யூ. மோஸ்ட்லி நம்ம காமனா மிஸ்டேக் பண்றது இந்த இடத்துல பண்றது. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல வேல்யூ கரெக்டா அப்ளை பண்றது. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூ எடுத்து போடுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா நம்ம கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ எக்ஸ் வச்சிருக்கோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டே வரணும், ஓவர் எடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், எடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஓல்டா கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அப்டேட் பண்ண வேல்யூஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணணும், எடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். So 10, 25, 185, then 18, 50, 319, then 30, 100, 480. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் கரெக்டா கிடைச்சிருக்கா? ஸோ ஒரு ஸ்டெப்ஸ்லயும் நம்ம கவனமா பண்ணாதான் நமக்கு கிடைக்க போற ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நமக்கு மிஸ்டேக்ஸோட என்ன பண்ணும், நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்ஸ்லயும் நம்ம கேர்ஃபுல்லா கால்குலேஷன்ஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.